பொதுவாகவே குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். எல்லா குழந்தைகளுமே வந்து எதையாவது ஒரு நோன்றதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து க்யூரியாசிட்டி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். அதனால் சிறு சிறு பொருள்கள், அது எந்த பொருளாக இருந்தாலும் அதை வாயில் போடுறது அல்லது காதுக்குள்ளே வச்சு விட்டு அப்படியே குடையிறது அல்லது மூக்கில் போட்டுக்கிறது, இது வந்து சிறு பொருள்கள்னு சொன்னீங்கன்னாக்க நம்மளுடைய காயின்லேருந்து உங்களுக்கு சாப்பிடக்கூடிய இந்த சில பருப்பு, கடலை போன்ற பருப்பு, அப்போ வந்து அந்த வாயில் போட்டு அதை சும்மா அதை ஒரு ஹாபி மாதிரி கூட பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்குது. காதுக்குள்ளே போட்டால், மூக்குக்குள்ளே போட்டால் அது வந்து ஒரு காது அல்லது ஒரு மூக்கு உடனடியாக பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட உடனே காமிச்சிக்க முடியும், உடனே அதை ரிமூவ் பண்ணவும் செய்யுது. நம்மளோட காசுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவங்க இருக்கும்போது அது ஒரு ஹாபி மாதிரி சும்மா வாயில் போட்டுக்கிறது, அது வாயில் வச்சுட்டு விளையாடுறது, இப்படிலாம் பண்ணும்போது முழுங்கிடுவாங்க. காயினை பொறுத்தவரை உணவு குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது வந்து தன்னால் வெளியில் வந்துடும். அது ஒரு கட்டத்துலேயும் மாறி மாறி வந்துடும். மூச்சு குழாய்க்குள்ளே போச்சுனாக்க அது உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை அணுகி இது பண்ணணும். இரண்டுக்குமே நீங்கள் வந்து குழந்தை மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து முதற்கட்டமாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அது நெஞ்சு பகுதியில் இருக்கா அல்லது வயிற்று பகுதியில் இருக்கான்னு பார்த்துட்டு, நெஞ்சு பகுதியில் இருந்ததுன்னா அது உணவு குழாயில் இருக்கா அல்லது மூச்சு குழாயில் இருக்கான்னு பார்ப்பாங்க. மூச்சு குழாயில் இருந்தால் எண்டோஸ்கோபி மூலமாக உடனடியாக அதை ரிமூவ் பண்ணணும். காயினை பொறுத்தளவில் நம்ம அவசரப்பட்டு உடனே ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது உணவு பாதையில் புகுந்துச்சுன்னா அது கீழே வந்து உணவு பொருளோட நம்முடைய மோஷன் போகும்போது அதில் சேர்ந்து வந்துடும். நம்ம செல்ஃபோன் முதல் பல எலக்ட்ரானிக் டாய்ஸில் பொம்மைகளில் யூஸ் பண்ணக்கூடிய சிறு பட்டன் பேட்டரி பாதுகாப்பான முறையில் அதை வந்து டிஸ்போஸ் செய்யணும். குழந்தைகளுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து அதை பிரித்து பார்ப்பாங்க. அதாவது நட்டு போல்ட்டு இதெல்லாம் முழுங்குவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த லித்தியம் பேட்டரிஸ் அது வந்து ரொம்ப 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 அபாயகரமானது. முழுங்கின 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள அதை எடுக்க ஆகணும். எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, அது உணவு குழாயில் இருந்துச்சுன்னா அல்லது மூச்சு குழாயில் இருந்துச்சுன்னா ஓட்டை போட்டுச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த மாதிரி பட்டன் பேட்டரி முழுங்கிட்டாங்க அப்படி சொன்னால் நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் அல்லது குடும்பத்தினர் எல்லாரும், ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தர் கையை போட்டு நோண்டக்கூடாது. உடனடியாக இங்கே அதுக்கான மருத்துவமனை, குழந்தைகள் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இருக்கிறாங்களோ, இங்கே வந்து காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் இருக்காங்களோ, உடனடியாக அவங்கள பார்த்து அதை எடுத்துடணும். மூன்றாவதாக நம்ம சாதாரண பார்க்கக்கூடியது வந்து இந்த மேக்னெட்ஸ். இந்த மேக்னெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன மேக்னெட்ஸ் வந்து பல வடிவங்களில் பல இதில் வருது. விளையாட்டுக்கே உள்ள மேக்னெட் வந்து ஒரு முட்டையாக நீளமாக இருக்கும். அதில் சின்ன மேக்னெட்டை வந்து அவங்க முழுங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஒரு மேக்னெட்டாக இருக்குது அப்படின்னா பொதுவாக அது எந்த பிரச்சனையும் உருவாக்குறதில்லை. உணவு குழாய் வழியாக அது மோஷனில் 1 நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 2 மேக்னெட் அல்லது ஒரு மேக்னெட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்டன் பேட்டரியும் இருந்து முழுங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் நமக்கு தெரியும். எதிர்முனைகள் சேரும்போது இடையில வந்து உடல் பகுதியோ அல்லது வயிற்று இந்த இரைப்பையுடைய சுவரோ வந்து மாட்டும் போது அந்த இடத்துல வந்து இந்த ப்ரெஷர்ல அழுத்தத்தினால அது வந்து என்ன ஆகும்னா ஓட்டை போட்டுரும். அது வந்து நமக்கு உடனடியாக தெரியாம கூட போகலாம். அவங்க குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், தெரியாது. 2வது நாள் 3வது நாள் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, எனக்கு ஒன்றுமே சாப்பிட முடியல, வாந்தி, மஞ்சள் வாந்தி, குடல் அடைப்புலேருந்து குடல் ஓட்ட போட்டதுனால பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் குழந்தைகள்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் பார்த்து நட்டு போல்ட்டு அல்லது இந்த பேட்டரி இதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி, மேக்னெட் எல்லாம் வச்சு விளையாடாத மாதிரி நம்ம தான் வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.